நீங்களா இது ஒரு தாயினுடைய வயித்துல இருக்கும் போது இத பரிசித்து பார்த்திருக்கீங்க. அதனால ரொம்ப சந்தோஷம் சாமி. அதை விட நாளை 14வது நாள் யுத்தத்துல சைந்தவனை மடிக்கிறேன்னு சபதம் வச்சுட்டான் அர்ஜுனை. அப்படி சைந்தவனுடைய சிரசை எடுத்து தரையில போட்டா அர்ஜுனுடைய தலை வெடிச்சு போயிடும். அதனால அதை கேட்ட ஆயுதம் வரமா நீங்க தர வேண்டும். அப்படியா? ஆமா. அப்படிப்பட்ட சைந்தவனை கொல்வதற்காக ஒரு ஆயுதம் இருக்கிறது. அந்த ஆயுதத்தை நீ பெற வேண்டும் என்றால் இந்த கைலங்கிரியிலே எனக்கு புறமாக இருக்கக்கூடிய தேவ தடாகம் ஒன்று இருக்கிறது. அந்த தடாகத்திற்குள்ளே சென்று வெளியே வந்து பார்த்தீரானால் அதற்குள்ளாக 3 கண் வரைத்திட்ட புதிய அஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்திரமாக இருக்கிறது. அந்த ஆஸ்திரத்தை பெற்று சென்றால் அதை நடக்கக்கூடிய 14வது யுத்தத்துல அர்ஜுனன் கையால் சைந்தவன் மாழ்வது உறுதி. அப்படியே அகட்டும் ஐயனி. தேவர்களை அனைவர்களையும் சந்தித்த போது மருமக கர்ப்பமா இருக்கா இல்லையா, இதையெல்லாம் நாளை வந்து உங்களுக்கு பிறகு அதுதான் பட்டத்துக்குரிய பிள்ளையா. இதை தேவர்கள் பரிசித்து பார்த்ததுனால உன் பேர குழந்தைக்கு தேவர்களே அங்க கைலங்கிரியிலேயே பேர் வச்சுட்டாங்க. பரிசித்து பார்த்ததுனால அந்த குழந்தைக்கு பரிசித்து சந்தோஷம் சுவாமி. உனக்கு ஆயுதம் வேண்டும் என்று கேட்ட போது கைலங்கிரியில ஈசானி மூலையில பெரிய ஒரு தடாகம் இருக்குதான். அதுல நீராடி வெளியே வந்தா பெரிய ஒரு பாம்பு வருமா. அந்த சர்ப்பத்தினுடைய மூக்கு துவாரத்துல புதிய ஆஸ்திரம் என்று 2 ஆஸ்திரம் வருமா. அந்த 2 ஆஸ்திரத்தை பெற்றால் நாளை 14வது நாள் யுத்தத்துல நீ ஜெயமடையலாம் என்று சிவபெருமான் வரம் கொடுத்திருக்காரு. அந்த ஆஸ்திரத்தை பெற்றுவா. உதயாதி காலத்துக்குள்ள நாம மீண்டும் குருஷேத்திரம் போய் சேர வேண்டும். நாளை சூரிய உதயமாயி அஸ்தமாவதுக்குள்ள அவனை கொல்றேன். அப்படி அவனை கொல்ல தவறனா அக்கடி தீ மூட்டி அந்த அக்கடியிலே நானும் மாட்டுப்படுகிறேன் அப்படின்னு சபதம் வச்சிருக்கிறானா. என்ன கொல்றான் இன்னும் நீ காலி அவ்வளவுதான் பாவி சண்டாளா. மலையாட்டு நம்பி வந்தேன். உங்களுக்கு என்ன கவலை? எனக்கு தானே கவலை. நீயா கவலைப்படுற? மாலைய கழுத்துல அப்பயே போட வேண்டாம்னு சொன்னேன். என்னுடைய வார்த்தையை கேட்காத கழுத்துல போட்ட உடனே நான் கொண்டு சொல்லி அந்த அர்ஜுனன் சபதம் வச்சுட்டான். இனிமே என் உயிர் தப்ப போகுதா மறைச்சி வைக்க சொல்லி அத தர்மர் தூது விட்டுருக்காங்க. அதாவது தர்மராஜா சகாதேவனை தூது விட்டாங்க. என்னதுக்காக? கடவுளுக்கு தூது விட்டாங்க. எதற்காக? நாங்க 100 பேர் அண்ணன் தம்பி மகள் 105 பேர் இளவரசர் 105 பேர் அரசர்கள். எங்க எல்லாத்துக்கும் ஒரே தங்க திருச்சடை. அவருடைய கணவர் தான் சைந்தவ மகாராஜா. 105 அரசர்களுக்கு ஒரே ஒரு மச்சனை. இன்னைக்கு அவரை கொன்னுட்டு அர்ஜுனன் கொன்னுட்டானா என் தங்கச்சி திருச்சடை அநியாயமா விதவை ஆயிருவா. அதனால வேண்டி எப்படியாவது திருச்சனுடைய தாலி பாக்கி இழைக்க வேண்டுவதற்காக உங்களை காப்பாத்துன்னு சொல்லி தர்மராஜாவே தூது அனுப்பி இருக்கிறாரு. உங்களை மறைச்சு வைக்கணும். மறைக்கிறதுக்கு என்னையா வழி? என்ன வழி? ஒரு இடுப்புல ஒரு கல்ல கட்டி கிணத்துல போட்டுட்டா உள்ளே ஒளிஞ்சுக்கலாம் சாயந்தரம் வரைக்கும். சண்டால துரோகி நீங்களே கொண்டதுக்காக அவங்க கொண்டதுக்கு முன்னாடி நீங்களே கொண்டு போடுவீங்களா? கிணத்துல போட்டு எந்த வருவாங்களோ கிணத்துல கொண்டு போய் கல்ல கட்டி விட்டானா உயிர் பொழைப்பனா? மச்சான் நாங்க 100 பேர் இருக்கிறோம். பெரிய தேரு பயங்கரமான கூட்டம். அங்க நிறைய பேர் பிச்சை எடுக்கிறாங்க. மாறு வேஷம் நீங்களும் 10ஓட பண்ண பிச்சை எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு ஒரு நாள் பொழைச்சிக்கலாம். சாமி மலையாரங்காட்டி நீங்க பொழைச்சிக்கலாம். அப்படி எல்லாம் கவலைப்படாத. நாங்க 100 பேர் இருக்கிறோம். 100 பேர் உன்னை பின்னாடி மறைத்து மறைச்சிட்டு உனக்கு குழி வெட்டோம். 100 பேர் சேர்ந்து உனக்கு குழி வெட்டோம். குழி வெட்டி எல்லாம் ஒரு பக்கமாவது மண்ணை போட்டு மூடி அவங்களே சாவலாமே. ஆளை குழி வெட்டி
கொண்டு போய் மறைச்சு வச்சிடறோம். மேல மண்ணை போட்டு மூடிடுவோம். மூடுகல்லு போட்டு மூடிட்டா கணக்கு 100. அதனால போட்டு மூடிடுவோம். நாங்க 100 பேரும் முன்னாடி நின்று சண்டை செய்யறோம். ஆமா, எக்காரணத்தை கொண்டு இங்க பக்கமா வர்ற அளவுக்கு விட்டுறாதீங்க. நீ கவலைப்படாதயா. நாங்க அளவு என்ன மச்சானுக்கு அளவு? 6 அடி. 6க்கு 6 வச்சுக்கலாம். 3 6க்கு 3 போதும். உங்களுக்கு 6க்கு 3 வெட்டி விட்டீங்கன்னா கணக்கு நேரா உன்னை மறைச்சு வைக்கியா? வெட்டாமுடிய மக்களுக்கு கதிரவர் படைகள் பாரு அணிவகுத்து நிக்கிறாங்க. இதோ என்னுடைய எதிரி காணோம். ஆனா பாண்டவர்கள் சேனைகள்லாம் அவர்கள் சேனைகள்லாம் அணிவகுத்து கொண்டு நிக்கிறாங்க. இதோ இந்த படைகளை உடைத்து என் எதிரி எங்க இருக்கிறான்னு தேடுறேன். இதுக்குள்ளதான் இருப்பான். எங்க இருந்தாலும் வெட்டி தள்ளு. இப்படி பொழுது வரைக்கும் சண்டை போட்டா பொழுது அஷ்டமாயிடுச்சு. போரின் விதிமுறை சூரியன் அஸ்தமிச்சுட்டா போரை எடுத்துருவாங்க. சங்கு முழங்கணும். அதை விட சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ளாக சைந்தவனம் அடிக்கிறன்னு உன்னுடைய சகதம். மாமா அர்ஜுனா, என் மகனை கொன்னவனை கொல்லாவிட்டா தன் உயிரை தானே அர்ப்பணிப்பை அப்படி என்று சபதம். மாமா நான் விட்டு சாகத்தான் போறேன். நான் இறந்து விட்டா என் அண்ணனுக்கு அத்தனாபுரத்தை பட்ட சுட்டி வச்சிருக்க மாமா. மாமனை சாகாங்க போறோம். பிராமணர் முன்னாடி செய்த சபதத்தின்படி சரியேற்றுதான். ஆனா சாகருக்கு உறுதியாகி போச்சு. என் மனசுல ஒரு தீராத ஒரு ஆசை. பாரத போரிலும் சரி, அன்று அடர்காண்டாவன செய்த போதும் சரி, மற்ற நாட்களிலும் உன் காலடியில உட்கார்ந்துதான் நான் ரதம் ஓட்டிருக்கேன். ஆனா ஊர் உலகத்துல உள்ளவங்க பேசுவாங்க, வில்லுக்கு உகந்தவன் விஜயனே, அவன் போல ஒரு வில்லாளி இந்த உலகத்துல யாருமே இல்ல அப்படின்னு பேசத்தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ எதிரியோடு யுத்தம் செய்யக்கூடிய இந்த வினோதத்தை நான் ஒரு நாளும் பார்த்ததில்ல. அதனால நீ செத்த பிறகு இனி ஒரு அர்ஜுன் நான் பார்க்கவா முடியும்? முடியாது முடியாது. அதனால எப்படி வில் எடுப்ப, எப்படி கணை தொடுப்ப, எப்படி எதிரியுடைய சிரசுக்கு குறி வைப்ப, இதை என் முன்னாடி செஞ்சு காட்டு. இந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பா.
சத்தியம் செஞ்சுட்டான் நீ என்னையா சத்தியம் காலம் பூரா காக்கிறேன்னு சொன்னானே அவன் மூஞ்ச பாரு கருங்குற காட்டும் ஒரு நாள் காத்த உடனே அவன் மூஞ்ச பாரு இந்த ஆள் ஒரு ஆளுன்னு சொல்லி இந்த நம்பி அவன் வேற சத்தியம் பண்ணி சாப்பிட அன்னைக்கு சாப்பிட எதிரியாகப்பட்டவன் தலைக்கு மேல கொக்கரித்து கொண்டு இருக்கிறான். சாது போற நேரத்துல பாக்குறது மாமா போல ஒட்டி இருந்தவங்க இன்னைக்கு எங்கன்னு முன்னாடி என் மச்சான் அர்ஜுன மடிகிறான்னு என் மூஞ்சி வேதனையில என் மூஞ்சி அவங்களுக்கு பார்த்தா கருங்குரங்கு இருக்குதாமா அவங்க மச்சான் ஒரே நாள்ல பாரத போர்ல ஜெயம் தேடி கொடுத்துட்டான் அவங்க அம்பாரி கட்டி மேலதாளத்தோட ஆட்டம் பாட்டத்தோட கொண்டுட்டு வரான் வச்ச சபர்தம் அர்ஜுன மடிய போறான் இத வந்து பாரு மச்சான்னு கூட்டிட்டு வந்து எங்க இடத்துல வேடிக்கை பாக்குறாங்க இந்த நம்பினா உனக்கு இதுதான் கதி இப்பவும் சொல்றோம் குரங்கு முகரையாங்கறாங்க குரங்கு முழிக்கிறாம நான் பாத்துக்கிறேன் வச்சிருக்கோம் இப்படிதான் வில்லெடுப்பது இப்படிதான் கணை கொடுப்பது இந்த காண்டீபத்துல தொடுத்த கணை ஒரு நாள் வீணானதில்ல இன்றைக்கு வீணாயும் போல் தெரிகிறது பெருமான் கொடுத்த பொதிகை ஆஸ்திரத்தை இந்த காண்டீபத்துல தொடுத்திருக்க தொடுத்த உடனே பார்க்கும் போது எதுவும் கண்ணுக்கு தெரியுது எதிரிதான் நினைக்கிறோம் அப்படியா நின்னா மட்டும் என்னடா பண்ணுவ போடா என்ன மட்டும் என்ன பண்ணுவ சாவு போற இது வீணா போயிருமேன்னு வருத்தமா நிச்சயமாக மாமா நேரம் இருந்தா உன்னுடைய சபதத்தை நிறைவேற்றுவ கணை பொழுது இருந்தா தானே காண்டீபத்துல இருந்து இந்த கணை அங்க போற வரைக்கும் அவ்வளவு நேரம் பொழுது இருந்தா போதும் மாமா உன்னுடைய சபதத்தை நிறைவேற்றுவேன் அதோ பார் கதிரவன் வெளியில வந்துட்டான் ஒரு ஆத்திரத்தை சைந்தவனுடைய சிரச அறுத்திருக்க அது பூமியில விழாத மறு ஆத்திரத்தினால அவங்க அப்பன் கையில அதை கொண்டுட்டு போய் போடு அப்படியா போடு ஆஹா கடவுளை நான் என் மகனாகப்பட்டவன் சுகமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஈஸ்வரனை கடுமையா தவம் செய்தேன் கைகளை நீட்டி கடங்களை நீட்டி நான் தவம் செய்யும் பொழுது அந்த ஈஸ்வரன் எனக்கு என்னமோ வரத்தை கொடுத்திருக்கிறார் என்னவென்று கிறந்து சிரமா ஐயோ சிவபெருமா 2 ஆத்திரத்தை கொடுத்திருக்காரு ஒரு ஆத்திரத்துல அவனுடைய சிரத்தை அறுத்த மறு ஆத்திரத்தினால அவங்க அப்பன் கையிலேயே அதை கொண்டுட்டு போய் போட்டேன் அவன் எப்படி தவம் இருந்தா எப்படி என் மகன் சிரசை யார் ஒருத்த அறுத்து தரையில போடுறானோ அவனுடைய சிர 1000 சுக்கா வெடிக்கணும் அப்படின்னு தவறு இருந்தான் அவங்க அப்பாவுடைய சிரசை அறுத்தது நீதான் அது அவன் கையில விழுந்த உடனே கண்ணை முழிச்சு பார்த்தா மகனுடைய சிரம் அதனால அந்த பூமியில போட்டது அவங்க அப்பா சரி அதனால அவன் சிரம் வெடிச்சு செத்துட்டான் சரி நிறைவேறி போச்சு இன்னும் ஒண்ணே ஒண்ணு ஏன்னா சூரியனை விட பன்மடங்கு ஒளி உள்ளது உன்னுடைய சக்கரம் ஒரு ஒளியோட ஒளி சேர்ந்தா சூரியன் மறைஞ்சிட்டான்னு நீயும் அக்னி பிரவேசமாக துணிஞ்சிட்ட ஆமா கௌரவர்களும் நிலவரைக்குள்ள இருந்த சைந்தவன ஆன மேல அம்பாரி கட்டி வெளியில கொண்டுட்டு வந்துட்டாங்க ஏன் சூரியன் மறைஞ்சிட்டான்னு இதுக்கெல்லாம் காரணம் என்ன நீயும் சரி கௌரவ படைகளும் சரி கதிரவன் மறைய இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குதுன்னு யாரும் கவனிக்கல ஆமா சண்டையில தான் கவனமா இருந்தீங்க ஆமா அப்போ நான் என்ன செஞ்சேன் என் கையில இருந்த சக்கராயுதத்தை சூரியனுக்கு நேரா நிறுத்தினேன் அப்போ
சூரியன் அஸ்தமிச்ச மாதிரி பூமி எங்குமே இருள் சூழ்ந்து போச்சு. அதனால நீ சூரியன் மறைஞ்சிட்டான், நான் அக்னி பிரவேசம் ஆகிறேன்னு நீ போயிட்ட. கௌரவர்கள் சைந்தவனை வெளியில கொண்டுட்டு வந்துட்டாங்க. மீண்டும் சக்கராயத்தை விலகிய போது சூரியனுடைய ஒளி வந்தது. உன்னுடைய சபதத்தை முடிச்சுக்கிட்ட. சரி உன்னுடைய சுதர்ச்சியான சக்கரை எப்படி கதிரோடு மறைந்தது? ஒளியோட ஒளி சேர்த்தா பிரகாசமா தான் இருக்கும். எப்படி மங்கினது? சூரிய ஒளியை விட பல மடங்கு பிரகாசமா இருக்கக்கூடியது சக்கராயுதம். அந்த சக்கராயுதத்தை சூரியனுக்கு நேரா நிறுத்தினா இன்னும் பிரகாசமா தானே இருக்கும். எப்படி பூமியெல்லாம் இருள் சூழ காரணம் என்ன? சந்தேகமா? ஆமா அர்ஜுனா, முன்னொரு காலத்துல ருக்மாங்கிற ஒரு ராஜா, சரி, அவன் நாட்டுல ஏகாதசி விரதம் இருந்துகிட்டு இருந்தாங்க வழக்கமா. சரி, அந்த ஏகாதசி விரதம் இருந்தா நரக வேதனை இல்ல, மாண்டாலும் மறுபிறவை கிடையாது, மோட்சம் அடையலாம் அப்படின்னு அந்த ருக்மாங்கதனுடைய நாட்டுல ஏகாதசி விரதம் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஏகாதசி விரதம் இருந்தா காலையில பெருமா கோயில்ல துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. இப்படி ஏகாதசி விரதம் இருந்தாங்க பெருமா கோயில்ல. அங்க நிறைய கூட்டம் வரிசையில நின்னாங்க. துளசி தீர்த்தம் வாங்கி ஒரு செஞ்சு விட்டு போலாம்பா அப்படின்னு. அந்த வழியா தூர்வாசர் வந்தாரு. வந்த தூர்வாசர் என்னப்பா எல்லாம் கூட்டம் அப்படின்னு கேட்டாரு. ஏகாதசிக்கு பெருமா கோயில்ல துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்கப்பா, அதுக்காக தான் கூட்டமா இருக்காங்க அப்படின்னாங்க. சரி, அப்படியா விஷயம் அப்படின்ட்டு தூர்வாசர் என்ன பண்ணாரு, வரிசையில நின்ற சனங்களை எல்லாம் முந்தி அடிச்சுட்டு முன்ன போனாரு. சரி, அப்போ ருக்மாங்கதை பார்த்தா, சாமி எல்லா ஜனங்களும் வரிசையில நிக்கிறாங்க இந்த துளசி தீர்த்தத்துக்காக, நீங்க மட்டும் முன்ன போறது எந்த விதத்துல நியாயம்? வரிசையில நின்று வாங்கிக்கிங்க சொன்னாரு. அப்போ தூர்வாசருக்கு கோபம் வந்துருச்சு. ஏண்டா, நான் இப்படிப்பட்டவன் 7.5 முக கோபம் 22 நேத்திரம் படைச்சவன், இந்த துளசி தீர்த்தத்துக்கு நான் வரிசையில் நிக்கணுமா? அப்போ ருக்மாங்கதா அழுதான், சாமி இந்த ஏகாதசி விரதம் இருந்தா எனக்கு நாளை மறுபிறவி இல்ல சொர்க்கம் வரலாம் அப்படின்னு ஏகாதசி விரதம் இருந்தேன். இதனால எனக்கு கிடைச்சது தூர்வாசருடைய சாபம் தானா அப்படின்னு என்ன நினைச்சு அழுதான். அவனை காப்பாற்ற வேண்டி நான் என்ன செஞ்சேன், என்னுடைய சக்கராயுதத்தை திடீர்னு அனுப்பணும் தூர்வாசர். இந்த தூர்வாசர் முன்னாடி இந்த சக்கரம் பூத்துன்னு வேகமா இறங்கலான்னு போயிட்டா. இவன் ஆளு மறந்துக்கிட்டான். சாபம் கொடுக்கறதுல இவன் மறந்து போயிட்டான். உசுறு பொழைச்சா போதுன்னு. அடே கண்ணா, உனக்கு எனக்கு என்ன பாக? எதுக்கு என் மேல சக்கராயுதம் ஏவன? சக்கரம் மங்கி போகுமா மலங்கி போகுமா சூழ்ந்து போகுமா அப்படின்னு விளையாட்டு பிள்ளைங்களாட்ட கத்திக்கிட்டு ஓட்ட முடிச்சு விட்டான். யாரு? தூர்வாசரு. அப்ப அவனை இழுத்து பிடிச்சி, உனக்கும் ருக்மாங்கதனுக்கு என்ன பகை? அவன் வரிசையில நின்னுதான் வாங்கிக்க சொன்னான். அவனுக்கு நீ சாபம் கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்? அதுக்காக தான் நான் சக்கராயுதம் அனுப்பின தவிர உன்னை கொல்றதுக்காக இல்ல. ஆனா ஒண்ணு, உன் வாயில இருந்து வந்த சொல்லு நிச்சயம் பலிக்கும், சொன்னாலும் பலிக்கும். சக்கராயுதம் மங்கி போகுமா மலிஞ்சு போகுமா இருள் சூழ்ந்து போகுமா அப்படின்னு சொன்னல. அதனால நானும் ஒண்ணு செய்யல. நீ இந்த கொடுத்த சாபம் அப்படி நிலைக்க என் சக்கரத்துக்கு என்னைக்கு உன் சாபம் வேணும்னு நினைக்கிறனோ இன்னைக்கு வரணும். என் சக்கரத்தினுடைய ஒளி மங்கி போகணும், இருள் சூழ்ந்து போகணும். வேண்டான்னு என்னைக்கு நினைக்கிறனோ அது விலகி போய பழையபடி பிரகாசமா வரணும். அப்படி மறு வரமும் கொடு அப்படின்னு தூர்வாசர் கிட்ட கேட்டேன். அவனும் உயிர் பொழைச்சா போதுன்னு அப்படியே மறு வரமும் சக்கரத்துக்கு தந்தேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு போனான். அதனால இந்த சக்கராயத்தை சூரியனுக்கு முன்னாடி நிறுத்தும் போது தூர்வாசரை தியானம் செஞ்சு நிறுத்தினேன். அப்போ இருள் சூழ்ந்து போச்சு. வேண்டாம், சக்கராயுதத்துக்கு ஒளி வரணும்னு நினைச்சேன், பிரகாசமா வந்தது. நீயும் கனபொழுது இருந்தா போதும் நான் எதிரியை மடிச்சு என் சபதத்தை நிறைவேற்றும்னு சொன்னேன். அது போலவே சக்கரம் விலகிய உடனே சூரிய ஒளி தெரிஞ்சது, உன்னுடைய சபதத்தை நிறைவேற்றிக்கிட்ட.
நாள் சண்டை அபிமன்னன் சண்டை அபிமன்னன் சண்டை 14வது நாள் சண்டை சைந்தவன் சண்டை என்ற நாடகம் இட்டுடன் முட்டிட்டு இந்த வேண்டுதலை காரணமாக இந்த நாடகத்தை அரங்கேற்று செய்த இந்த சண்முக சுந்தரம் அவர்களும் சத்யா அவர்களும் இன்னும் கார்னிஸ் அவர்களும் சம்புத்தா அவர்களும் அவர் குடும்பத்தினர் எல்லாம் இந்த அம்மனுக்காக வேண்டுதலை காரணமாக நாடகத்தை அரங்கேற்ற செய்தா எல்லாம் அல்ல ஆண்டவனுடைய அருள் பெற்று இன்னும் நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய இந்த நாடகத்துக்காகவே நம்மளை அறிமுகம் செய்த நம்ம சிச்சாமி கவுண்டரு இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம தங்கவேல் கவுண்டரு இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயாவாகிய ராஜவேல் கவுண்டரு அவர்களும் நமக்கு நிதி முப்பொழுது ஆதரவு தந்தா அவர்களும் இந்த நாடகத்துக்காக வேற நாடகத்துக்கு இந்த நாடகத்துக்கு யாரும் கொள்ள ஓத முடியாது. ஆனா உப்பாரப்பட்டியை சேர்ந்த நம்ம தங்கதுரை ஒரு நாகஸ்வர வித்வானுடைய வாத்தியாருடைய மகன் இன்னும் நெடிய காலம் இந்த உலகத்துல அவருடைய கலை சேவை இருக்க வேண்டும் என்று ஆண்டு பாடி அது வச்சு பண்ணிட்டாங்க.